ஊரே புயலால் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கும்போது தன்னோட பிறந்த கொஞ்ச நேரம் கூட ஆகாத பெண் குழந்தைய ஒரு அப்பா காப்பாத்துறது தான் இந்த படத்தோட கதை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஹவர்ஸ். நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தோன்னா பால் வாக்கர் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஒய்ஃபுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கு. அது எப்போனா ஊரே புயலால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க, டெலிவரியும் ஆயிடுச்சு. ஆனால் டாக்டர் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. வந்து உங்கள் ஒய்ஃபை மட்டும் காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. குழந்தையே காப்பாற்றியாச்சு, ஆனால் குழந்தையும் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவார். கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் குழந்தைய வந்து இன்குபேட்டரில் தான் வைக்கணும், அப்படியே தான் பார்த்துக்கணும். அது வந்து பிறந்தோடனே அழுகிற அழுகையே இன்னும் அழுகலை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து குழந்தைய பார்க்க வராரு. இன்குபேட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஒய்ஃப் இல்லைன்றதை நினச்சி. அப்போ தான் ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாரும் சவுண்டு போட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க அங்கிட்டும் இங்கிட்டுமா. என்னன்னு சொல்லி ஒருத்தரை பிடிச்சி கேட்டால், புயல் வந்து நின்றுச்சு, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, அதனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, குழந்தைய வந்து இன்குபேட்டரில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம குழந்தைய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் டாக்டர் வந்துட்டு இருப்பாரு. இப்போ டாக்டர்கிட்ட கேட்பாங்க, என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டும்போது, குழந்தைய நானே பார்த்துக்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் போயிடுவார். பார்த்தா அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாரு, வரவே மாட்டார் டாக்டர். அப்போ தான் ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு சொல்லி கீழே போய் பார்த்தோன்னா, அங்கே ஒரு டேம் உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும். அந்த தண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்கும். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே தண்ணியால் நிரம்பியிருக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி வெள்ளம் வந்து உள்ளே வந்துருச்சு, இப்படி குழந்தைய காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது அடுத்த செகண்டே அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. உடனே கரண்ட் ஆஃப் ஆனால் மிஷின் ஆஃப் ஆகிடும் இன்குபேட்டரு அப்படின்னு சொல்லி பதறி அடித்து ஓடி வருவார். பார்த்தா இன்குபேட்டர் மிஷின் ஆனில் தான் இருக்கும். ஏன்னா அது பேட்டரியில் வந்து ஓடிட்டுருக்கு. பேட்டரியுமே 3 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிச்சி ஜென்ரேட்டரோ ஏதாவது ஒன்று ஃபிட் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பிடிச்சி தேடி ஒரு எலக்ட்ரிக் ரூமை கண்டுபிடிப்பார். அந்த எலக்ட்ரிக் ரூமில் ஒரு சின்ன ஜென்ரேட்டர் இருக்கும். அதாவது மேனுவலாக கையில் சுற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த ஜென்ரேட்டர் தான். அப்புறம் அந்த ஜென்ரேட்டரை எடுத்துகிட்டு வந்து ஒயர்லாம் செட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 3 நிமிஷம் முடிஞ்சிடும். திரும்ப இவர் வந்து கையால் சுற்றி சார்ஜ் பண்ணுவார். 3 நிமிஷத்துக்கு சார்ஜ் திரும்ப இருக்கும். அப்பாடான்னு நினச்சிட்டு உட்காரும்போது பார்த்தோன்னா ட்ரிப்ஸு தீர்ந்துடும் குழந்தைக்கு. ட்ரிப்ஸு எங்கே இருக்குதுன்னு தெரியாதுன்ட்டு அந்த ட்ரிப்ஸு தீர்ந்ததோட பேக்கிங் எடுத்துகிட்டு ரூமாக தேடி ஒரு வழியாக ஒரே ஒரு ட்ரிப்ஸ் கண்டுபிடிப்பார். அதை கொண்டு வந்து எப்படியோ மாட்டிட்டு குழந்தை பக்கத்தில் உட்காருவாங்க. அப்போ தான் ஒரு நர்ஸு வருவாங்க. என்ன சார் நீங்கள் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி டாக்டர் வரேன்னு சொன்னார், ஆனால் அவர் ஓடிட்டார், ஆளே காணோம், நான் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன், என்ன பண்ணுறது எனக்கு புரியலை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு அப்படிங்கவும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வெளியில் போய் ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு போயிடுவாங்க. சரி சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சொல்லிகிட்டு இருக்கும்போதே குழந்தைக்கு வந்து அந்த பேட்டரி லோ ஆயிரும். திரும்பவும் கையால் சுற்றி விடுவார். சுற்றி விட்டால் இப்போ என்ன பிரச்சனைனா, 3 நிமிஷம் இருந்த பேட்ரி இப்போ 2.25 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ அடுத்தடுத்து மிஷின் யூஸ் பண்ண அது வந்து குறைஞ்சிட்டே இருக்குமா. அப்போ என்ன பண்ணுறது, டக்குன்னு வேறு ஏதாவது ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சாப்பாடு தீர்ந்துடும். பசிக்கிறமா இருக்கும். கேண்டீனில் போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேண்டீனில் எந்த ஃபுட்டுமே இருக்காது, எல்லாமே காலியாக இருக்கும். அப்போ சரி சேஞ்ச் மட்டும் கொடுங்க, நான் வந்து மேலே இருக்க வெயிங் மிஷினில் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் மட்டும் வாங்குவாங்க. அப்போ ஒரே ஒரு ஜூஸ் பாட்டில், ஒரு சின்ன சின்ன சாப்பிட்ற ஐட்டங்கள் இருக்கும் போல், அதை மட்டும் எடுத்து அந்த கேன்டீன் ஓனர் வந்து கொடுப்பாரு. இதை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். அதை வாங்கிட்டு மேலே வந்துடுவாங்க. மேலே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது. போய் பார்த்தோன்னா ஒரு நாய் அதோட கயிறை தலையில் சுற்றிட்டு மாட்டிகிட்ருக்கும். அதை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பார்த்தா திரும்பவும் மிஷின் ஆஃப் ஆகும். திரும்ப அதை கையில் சுற்றி விடுவார். அந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் அதே மாதிரியே சுற்றி விட்டுட்டுருப்பார். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 2.25 நிமிஷத்துலேருந்து 2.5 நிமிஷத்துக்காக மாறிடும். 2.5 நிமிஷத்துலேருந்து திரும்பி 2.25 நிமிஷமாக மாறிடும். அப்படியே மாற்றி சுற்றிக்கிட்டே இருப்பார் அந்த குழந்தைக்காக. மறுநாள் ஆயிருமா. மறுநாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியே டயர்டாக உட்காந்துருப்பார். பார்த்தோன்னா ஒருத்தர் உள்ளே வருவார். அவர் காப்பாற்ற தான் வந்திருக்காருன்னு நினச்சிட்டு, அதுவும் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் வரவும், அந்த மாதிரி என் குழந்தைக்கு பிரச்சனை, காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், யாராவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். பார்த்தா அவன் கன் எடுத்து நீட்டிடுவான். கன் எடுத்து நீட்டவும், நான் வந்து உன்னை காப்பாற்ற வரல, திருடி போக தான் வந்திருக்கேன்
நான் வந்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஃபுட்டை மட்டும் திருட பார்ப்பான். எனக்கு ஃபுட்லாம் வேணும் கண்டிப்பாக, நீங்கள் வந்து என்கிட்ட இருக்க பொருள் காசெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பொருளெல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் யாருக்கு வேணும், இப்போ ஃபுட்டு தான் கிடைக்கல, அதனால நான் ஃபுட்டு தான் திருட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருப்பான். பார்த்தா அந்த நாய் வந்துடும். திருடன் வச்சுருந்த பேகை வந்து பிடிச்சி இழுக்கும், சண்டை போடும் அவர் கூட. அப்போ அவன் கன்னை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு சுடுவான். நல்ல வேளை இன்குபேட்டர் மேலே படாது. ஒரு வழியாக அவனை அடித்து ஓட விட்டுருவாங்க. நாய் துரத்திட்டே ஓடும்போது தான் இவர் பின்னாடியே விட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்டே போவார். பார்த்தா அங்கே பூரா மெடிசன் இதாக சிதறி இருக்கும். அதில் போய் பார்த்தோன்னா குழந்தைக்குரிய மெடிசன் அதில் இருக்கும். அப்போ ஒரு வழியாக மெடிசன் கண்டுபிடிச்சாச்சு, மெடிசன் அவன் கையில் இருக்கனால தான் நாய் வந்து அந்த பேகை பிடுங்கிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக மெடிசன் எடுத்துகிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஒரு பாடி கிடக்கும். போய் அவங்கள திருப்பி பார்ப்பான். பார்த்தா அதில் வந்து அந்த நர்ஸு பேசிட்டு போனாங்கல்ல, நான் போய் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன், ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டிகிட்டு வரேன்னு. அந்த நர்ஸை முதல்ல இவன் சுட்டு கொண்டுட்டு அவள் கொண்டுட்டு வந்திருக்க மெடிசனை தான் இவன் வந்து பிடுங்கிட்டு வந்திருக்கான் அந்த திருடன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு திரும்ப போய் மெடிசின் தீர்ந்தொட்டி மாற்றி விட்டு குழந்த பக்கத்தில் உட்காந்துருப்பார். 1.5 நிமிஷம் தான் இருக்கும். 1.5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் போய் கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே ஃபுல்லுமே தண்ணியாக இருக்கும். ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும். அந்த ஆம்புலன்ஸில் ஏதாவது இது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு போய் அங்கே ஒயர்லாம் செட் பண்ணி அந்த மைக் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு பேசி ஏதாவது ஹெல்ப் தேடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. திரும்ப வந்து ஒடியாந்து குழந்தைக்கு சொல்லி பேட்டரி தீர்ந்துருக்கும். திரும்ப மேனுவலாக கையில் சுற்றி விட்டுட்டு ரொம்ப டயர்டாயிருவார். சாப்பாடு வேறு தீர்ந்துருக்குமா. டயர்டானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருப்பார். அப்புறம்தான் ஒரு யோசனை வரும். கீழே வந்து ஜென்ரேட்டர் ரூம் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், ஜென்ரேட்டர் இருந்தால் அதை கூட எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாரு. ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும், தண்ணியில் நனைஞ்சு போயிருக்கும். அதை ஏதாவது பண்ணி ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூக்கி மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். பார்த்தா அதுக்குள்ளே 1.5 நிமிஷம் முடிஞ்சிடும். திரும்ப இங்கேருந்து ஓடி போய் ஜென்ரேட்டரை சுற்றி விட்டு திரும்ப ஓடியாருவார். திரும்ப தூக்கி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பார். திரும்பவும் டைம் முடிஞ்சிடும். திரும்ப கீழே போட்டு ஓடுவார். திரும்ப வந்து ஒரு வழியாக தூக்கி ஒரு இதில் வச்சுட்டு அதை ஆன் பண்ணலான்னு ஆன் பண்ணுவார். பார்த்தா தண்ணிக்குள்ளே இருந்தனால ஷாக் அடிச்சிரும், தூக்கி வீசிரும், தண்ணியில் விழுந்துருவார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு மயக்கத்தில் இருந்துட்டு எந்திரிப்பார். குழந்தை ஞாபகம் வரும். குடுகுடுன்னு ஓடி வந்து குழந்தைக்கு திரும்பவும் ஜென்ரேட்டரை சுற்றி விட்டுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்தே இருப்பார். அவரால் சுத்தக்கூட முடியாது. அப்போ அந்த நாய் வந்து பார்த்துட்டே இருக்கும். பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல் இருந்து நீயாவது எனக்கு இருக்கியே அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பார். அவரால் கையில் கூட சுத்த முடியாது. காலாலே சுற்றிட்டு உட்காந்துருப்பார். அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும், ஹெலிகாப்டர் வர மாதிரி. ஹெல்ப்பு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்ப்பாரு. மேலே போகுள்ள அவரால் முடியாது. ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி டயர்டில் இருக்கார். அவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி மொட்டை மாடிக்கு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் ஹெலிகாப்டரை பார்த்துருவாரு. ஹெல்ப்புக்கு கையை ஆட்டி ஆட்டி கூப்பிடுவாரு. அவங்களும் பார்த்துருவாங்க. இவர்கிட்ட ஹெல்ப்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது தான் அவங்கள கன்னால் ஒருத்தவங்க ஷூட் பண்ணுவாங்க ஹெலிகாப்டரை. யாருன்னு பார்த்தோன்னா பக்கத்து பில்டிங்கில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எங்களை தான் காப்பாற்ற வரணும், இல்லாட்டினா உங்களை ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஹெலிகாப்டரு அவங்க பக்கம் போய் காப்பாற்ற போயிடும். ரொம்ப அழுதுட்டு கஷ்டத்தில் திரும்ப கீழே வந்துடுவார். கீழே வந்து பார்த்தா 1 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 1 நிமிஷத்தில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவரால் சுத்தக்கூட முடியாது. சுற்றி சுற்றி டயர்டாகி டோர் பக்கமாக வந்து நின்றுட்டு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டே நிற்பார். கடைசியில் மயங்கியும் விழுந்துடுவார். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குரூப் வருவாங்க. அவரால் ஒழுங்காக கூட பார்க்க முடியாது. வந்தோடனே ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வச்சுட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவார், ஆனால் சொல்ல முடியலை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட குழந்தை அப்படின்னே சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவங்க யாருமே அதில் காதில் வாங்கிக்க மாட்டாங்க. நாங்கள் இருக்கோம், உங்களை காப்பாற்றிடுறோம், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் சொல்லுவார், 1 நிமிஷம் நின்னுங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அப்படியே நிற்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேட்பாரு. இல்லை எனக்கு எதுவும் சவுண்டு கேட்கல. இல்லை ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு வழியாக அந்த குழந்தை உயிர் பொழைச்சிரும். அப்புறம் ஒருத்தர் தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைய பால்வாக்கர்கிட்ட கொடுத்து, இந்தாங்க உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் என் குழந்தைய நான் எப்படியோ உயிரோட காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய கையில் வாங்கி அதுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்காரு. இதோட படம் முடிஞ்சிச்சு.